அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். நோவு காலங்களில் நம்ம அதிகமாக விரும்பி குடிக்கிறது தான் ஃபலூடா. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஃபலூடா செய்கிறதா இருந்தால் கடைகளில் சிரப் வாங்க தேவையில்ல, வீட்டிலே செய்யலாம். அதே மாதிரி ஒரு பிளெண்டர் இருந்தால் ஃப்ரெஷ் மில்க் வச்சு எப்படி ஃபலூடா செய்யலாம்னும் அண்ட் ஃப்ரெஷ் மில்க் இல்லாமல் வெறும் மில்க் பவுடரில் எப்படி ஃபலூடா செய்யலாம்னும் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரோஸ் சிரப் செய்கிறதுக்கு 1 கப் அளவில் சீனி எடுத்திருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கிறேன். இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சிரப்ட பதம் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்காது. ஸோ சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் படியே சரியாக சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போ நம்ம சிரப் செய்கிறதுக்கு முதலாவது டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சீனி கரையும் வரைக்கும் இது மாதிரி ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் சீனி குயிக்காகவும் கரையும். அதே சமயம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மெதுவாக கரையும் போது சம்டைம் சீனி கட்டியாக பார்த்துரும். ஸோ ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம சீனியை கரைக்கும் போது நடுப்பகுதியில் மட்டுமே இது மாதிரி ஸ்பூன் வச்சு கிளற வேணும். அப்படி இல்லாமல் நம்ம ஓரங்களில் கிளறிட்டோம் அப்படின்னா அந்த ஓரங்களில் சீனி தண்ணியும் அப்படி இல்லாட்டி சீனியோ பட்டு அதில் நிற்கும் போது ஃபைனலாக நம்ம ரோஸ் சிரப் செஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஏதாவது ஒரு துண்டுகள் அந்த சிரப்பில் விழுந்தாலோ அப்படி இல்லாட்டி இடையில மிக்ஸ் ஆகினாலோ அந்த எல்லா சிரப்புமே சீனி மாதிரி கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீனியை கரைக்கும் போது இது மாதிரி நடுவுலையே ஸ்பூனால கிளறி மெதுவாகவே அதை கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. மூணாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரியே சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் இருக்கிற ஃப்ளேமில் நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சீனி கரைஞ்சதுக்கு அப்புறமா அதிகளவு கொதிச்சிட்டு அப்படின்னா குயிக்காகவே அது கட்டியாக பார்த்துரும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் போட்டு விட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி நம்ம செய்கிற ரோஸ் சிரப்புக்கு கலரிங் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரிங் ஒரு 1/4 டீஸ்பூனில் அரைவாசிக்கு மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். ரொம்ப அதிகமாக நம்ம கலரிங் சேர்த்துட்டோம் அப்படின்னா சர்பத் செய்யும் போது மாறிக்கட்டும் அப்படி இல்லாட்டி ஃபலூடா செய்யும் போது மாறிக்கட்டும் நமக்கு எக்ஸாக்டான அந்த கலர் நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஃபலூடா எல்லாம் செய்யும்போது அதில் இருக்கிற அந்த ஃபலூடா பிங்க் கலர் நமக்கு கிடைச்சாதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியான மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு குளறுபடியும் இல்லாத சூப்பரான ரோஸ் சிரப் நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது மாதிரி கலரிங் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் இந்த சிரப்பை கொதிக்க வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்தாலே நமக்கு தாராளமாக போதும். இதில் பதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம சீனி காய்க்கும் போது ஒரு நூல் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பதம் இது மாதிரி ரோஸ் சிரப்புக்கு நமக்கு தேவையில்லை. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்மளோட 2 விரல்களாலையும் ஒரு சிரப்பை தொடும்போது பார்த்தீங்கன்னா லேசான ஸ்டிக்கி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்கிறது, ஒட்டும் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதம் வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் முக்கியமாக 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எந்த காரணத்தை கொண்டும் இந்த சிரப்பை டேஸ்ட் பார்க்குறதோ அதை கையால் தொடுறதோ அப்படி இல்லாமல் ஸ்பூன் வச்சு அதில் ஏதாவது கொஞ்சம் போல் டேஸ்ட் பார்க்குறதோ அது மாதிரி எதுவுமே செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சிரப் சீனி மாதிரி கட்டியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த சிரப்ட சூடு நல்லாவே தணிஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக கிளறி விட்டு அதோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக திக்னஸோட ஒரு நூல் பதத்தில் நமக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் ஸ்டவ்வில் இருக்கும் போதே நூல் பதத்துக்கு அதை கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இது ஒரு சீனி கட்டியாக மாறி இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சூப்பராக எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் ரோஸ் சிரப் செஞ்சிடலாம். ஸோ ஃபைனலாக 5வது டிப்ஸ், நம்ம செஞ்சிருக்கிற ரோஸ் சிரப்ட சூடு நல்லாவே குறைஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ரோஸ் எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இதுவே நீங்கள் ஏர்லியாக சூடாக இருக்கும் போதோ அப்படி இல்லாட்டி ஸ்டவ்வில் இருக்கும் போதோ இந்த ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சம்டைம் நம்மளுடைய சிரப்பில் லேசான கசப்பு தன்மை வாரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
குறைஞ்ச செலவில் ரொம்ப ஆரோக்கியத்தோட வீட்டிலேயே இந்த ரோஸ் சிரப் நமக்கு செஞ்சிடலாம். இதோட பதம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குகிற சிரப் வந்து எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம செஞ்சிருக்கிற சிரப்புக்குமே இருக்குது. ஸோ இது மாதிரி சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில்லையோ அப்படி இல்லாட்டி ஜார்லேயோ போட்டு மூடி வச்சுருங்க. இதை வந்து ரொம்ப ஒரு 3 வீக்ஸுக்கோ அப்படி இல்லை ஒரு 1 மந்த்துக்கோ உங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அண்ட் இதை விட உங்களுக்கு அதிகமான அளவில் ரோஸ் சிரப் செய்யணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து டபுள் ஆக்கி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே சூப்பரான உங்களுக்கு ரோஸ் சிரப் வந்து வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். உங்களுடைய ஸ்பெஷல் டேஸில் உங்களுடைய அன்புக்குரியவங்களுக்கு அன்பு பரிசு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்காக தான் எம் கிராஃப்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான க்ரியேட்டிவான கிஃப்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போதே ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அண்ட் அதிலே முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வரப்போகிற வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் ஆஃபராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ரீசனபிளான ப்ரைஸில் தரமான குவாலிட்டியாக நிறைய கிஃப்ட்ஸ் ஐட்டம் சேல் பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், இவங்ககிட்ட ரீசெல்லர்ஸ் அதே மாதிரி ரீட்டைல் சேல்ஸ் ரெண்டுமே இருக்குது. ரீசெல்லர்ஸ் இவங்களை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா தரமான விலையில் பெரிய டிஸ்கவுண்டில் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இவங்ககிட்ட வாங்கக்கூடியதாக இருக்கும். இவங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போவே அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா கிஃப்ட்ஸையுமே ஆர்டர் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ வரப்போகிற வேலண்டைன்ஸ் டேயை எம் கிராஃப்ட்ஸோட உங்களோட அன்புக்குரியவங்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஸோ முன்ன சொன்ன மாதிரி 2 வகையான ஃபலூடா பார்க்க போகிறோம். அதுலேயுமே நம்ம செஞ்சிருக்கிற ரோஸ் சிரப்பில் எப்படி ஃப்ரெஷ் மில்கை வச்சு ஃபலூடா செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஃபலூடா செய்கிறதுக்கு முதல்ல ஜெல்லியை செட் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஜெல்லி பேக்கெட் வாங்கினோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு பின்னுக்கே போட்டிருப்பாங்க இது என்ன மாதிரி செய்கிறது அப்படின்னு. ஸோ நான் வாங்கியிருக்கிறது ஜெலட்டின் ஜெல்லி. ஸோ இது வந்து நார்மலாக அதில் இருக்கிற பவுடர் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்து 2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லாவே தண்ணியை மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டையான ட்ரே அப்படி இல்லாட்டி ஒரு தட்டையான பிளேட்டில் போட்டிங்கன்னா அதை கட் பண்ணி எடுக்கும்போது அழகான சைஸில் வந்து ஃபலூடாக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது ஃபாயில் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன். 2 பாக்ஸுக்கு வர்ற மாதிரி அளவு இருந்தது. ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸுக்கு ரெஸ்ட் பண்ண வச்சுருந்தேன். அடுத்ததாக கசகசா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சாலே சூப்பராக கசகசா ரெடி ஆகிரும். அண்டு 3ஆவதாக பார்க்க போகிறது ஃபலூடா நூடுல்ஸ். ஃபலூடா அப்படிங்கும்போதே ஜெலி கசகசா நூடுல்ஸ் இது எல்லாம் தான் அதோட ஸ்பெஷலாகவே இருக்கும். நமக்கு சேமியா சேர்க்கலாம். சேமியா இல்லாத சந்தர்ப்பங்களில் இந்த நூடுல்ஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஸோ அதுக்காக வேண்டி 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி அண்ட் முக்கியமாக இதில் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு தண்ணி. நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த பதம் வந்து நமக்கு மிஸ் ஆகிடும். ஸோ 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து நம்ம சட்டியை வச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிளறும் வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக இது மாதிரி கிளறிக்கொள்ளுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம இது மாதிரி கிளறிட்டு வரும்போது இந்த மிக்சிங் அப்படியே கட்டி பதமாக மாறும். இந்த சமயத்தில் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அதையும் விட முக்கியமாக கையை விடாமல் கிளறிட்டே இருங்க. நீங்கள் கிளறிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாவு மிக்சிங் வந்து அப்படியே நல்ல திக்னஸாக வரும். ஸோ நீங்கள் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இது மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது இந்த மஸ்கட் தொதலெல்லாம் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு போல் வடிவத்திலையோ அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு திக்னஸாக இருக்கும் இல்லையா. இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே விளங்கியிருக்கும். அந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐஸ் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லாவே கூலாக இருக்கிற மாதிரியான தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சிங்கை வந்து எல்லாத்தையுமே சேர்த்து செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாம் இன்றைக்கி இந்த நூடுல்ஸ் செய்ய போகிறது ஒரு இடியப்பம் செய்கிற உரலில் தான் செய்ய போகிறோம். ஸோ நாம் செஞ்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சிங்கை அதோட சூடு குறையிறதுக்கு முதல் இது மாதிரி உரலுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரேடியாக போட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சீங்க அப்படின்னா பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி லேசான முறையில் அதை பிழிஞ்சிட்டிங்க அப்படின்னா நூடுல்ஸ் வடிவத்தில் அது வந்து தண்ணிக்குள்ளே விழும்போதே நல்லாவே செட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம எடுத்திருக்கிற எல்லா கார்ன்ஃப்ளவர் மிக்சிங்கையுமே இந்த வீடியோவில் காட்டிருக்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான இந்த ஃபலூடா நூடுல்ஸ் வந்து ஈஸியாக ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நீங்கள் அசால்ட்டாக செஞ்சிடலாம்.
கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையுமே பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. பொதுவாக இது ஃபலூடாக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சேமியா தான் சேர்ப்பாங்க. பாயாசம், ஃபலூடா இது மாதிரி நீங்கள் கடைகளில் பார்த்துருப்பீங்க. நூடுல்ஸ் வடிவத்திலே இருக்கும். பட் நூடுல்ஸை விட நல்லாவே சின்ன மெல்லிய பருமனாக தான் இது இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம செஞ்சிருக்கிற இதே இன்ஸ்டன்ட் ஃபலூடா நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் வாட்டரில் போட்டதுக்கு அப்புறமா நல்லாவே செட் ஆகி ஒரு நூடுல்ஸ் வடிவத்திலே வந்துட்டுது. ஸோ தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துடலாம். இந்த ஃபலூடா நூடுல்ஸை நீங்கள் நோன்பு காலங்களில் ஒரு 2 வீக்ஸுக்குனாலும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வச்சுருந்த ஜெல்லி நல்லாவே செட் ஆகி வந்திருந்தது. ஸோ அதை வந்து ஃபலூடாக்காக வேண்டி சின்ன சின்ன பெட்டி வடிவத்தில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பொதுவாக எப்போவுமே ஃபலூடாக்கு வந்து ரெட் கலர் ஜெல்லி எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே சமயம் ஃபலூடாட கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ஜெல்லியை பார்க்கும்போதே எந்த அளவுக்கு அது செட் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக மில்கில் எப்படி ஃபலூடா செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தான் ஃபலூடா செய்ய போகிறேன். முதலாவதாக ஒரு பிளெண்டர் கப் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து நம்ம எடுத்திருக்கிற கப்பில் 1.5 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் அது கூடவே நம்ம செஞ்சிருந்த ரோஸ் சிரப்பில் சரியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபலூடோட கலர் வந்து நமக்கு ஒழுங்காக கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அளவுகளை வந்து சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க், அதாவது மில்க் மைட், அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மில்க் மைட் சேர்க்க இல்லை அப்படின்னா தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம செய்ய போகிற ஃபலூடா திக்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் முக்கியமாக நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும் அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் போல் ஐஸ் க்யூப் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நோன்பு காலங்களில் கஷ்டமே படாமல் 10 நிமிஷத்தில் இந்த ஈஸியான ஃபலூடாவை செஞ்சிடலாம். இந்த வீடியோவில் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சிருக்கிற ஃபலூடா நூடுல்ஸ், அதே மாதிரி கசகசா அண்ட் அது கூடவே நம்ம செஞ்சிருக்கிற ஜெல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொதுவாக கசகசா அண்ட் அதே மாதிரி ஃபலூடா நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஃபலூடா குடிக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபலூடாக்கு மேலே ஐஸ்கிரீம் கொஞ்சம் வைப்பாங்க. அதுவுமே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு இந்த ஃபலூடா குடிக்கும்போது இந்த நோன்பு காலங்களில் ஒரு அமிர்தமாக இந்த ஃபலூடா நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். குடிக்கும்போது இந்த நட்ஸ் எல்லாம் கடிப்படும் போதும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக மில்க் எதுவுமே இல்லாமல் நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் எப்படி ஃபலூடா செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்ன காட்டின அதே கிளாஸில் 2 கப் அளவுக்கு தான் ஃபலூடா செய்ய போகிறேன். இது மாதிரி பிளெண்டர் ஜார் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு நல்ல சில்லான கூல் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூடவே நம்ம செய்ய போகிற ஃபலூடா நல்ல திக்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க், அதாவது மில்க் மைட் சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் இதெல்லாம் வந்து மில்க் பவுடர், இந்த கண்டென்ஸ் மில்க் எல்லாமே சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கிற ரோஸ் சிரப்பும் சேர்த்து, அண்ட் இதுக்கு வந்து முக்கியமான ஸ்பெஷலாக சேர்க்க போகிறது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம், அண்ட் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஐஸ் கியூபும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மில்கில் செய்யும்போது இந்த ஃபலூடா எந்த அளவுக்கு நல்ல திக்னஸான ஒரு டெக்ஸ்சரில் கிடைச்சிதோ அதே டெக்ஸ்சரில் தான் இந்த மில்க் இல்லாமல் செஞ்சிருக்கிற ஃபலூடாவுலையுமே கிடைச்சிருக்குது. நான் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக விளங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாலில் சேர்த்துருக்கிறேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கிருக்கும் எந்த அளவுக்கு திக்னஸாக நல்ல அழகான க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைச்சிருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுருந்த ஃபலூடா நூடுல்ஸ், அதே மாதிரி கசகசா அண்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெல்லி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக நம்ம வீடுகளில் நோன்பு காலங்களில் பார்த்தீங்கன்னா
செய்யலாம்னா இது மாதிரி பெரிய பவுலில் தான் இந்த ஃபலூடாவெல்லாம் செஞ்சு நோன்பு திறக்கிற நேரங்களில் அழகாக ஒரு கப்புக்குமே சேர்த்துக்கோம் இல்லையா. ஸோ இதே மெத்தடில் உங்களுக்கு மில்கில் வேணாலும் செய்யலாம், அதே மாதிரி மில்க் இல்லாட்டியும் செய்யலாம். இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வரப்போகிற நோம்பில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் சந்திக்கலாம். அண்ட் அதே மாதிரி வரப்போகிற ரமலானுக்காக வேண்டி எல்லாருக்குமே ரமலான் முபாரக். ஸோ டேக் கேர், பை.